Welcome to Mahashivratri 2024. வணக்கம் அன்பு நண்பர்களே. ஈஷா யோகா சென்டரில் நடந்த மகா சிவராத்திரி விழாவில் நம்ம கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. போன வருஷமும் நம்ம கலந்துக்கிட்டோம். இதற்கு முன்னாடியே இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இல்லாத டைமில் கூட நம்ம போய் கலந்துருக்கோம், ஃபேமிலியோடு போய் கலந்துருக்கோம். அப்போ என்னுடைய பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்கள கூட்டுட்டு போய் கலந்துக்கிட்ட வரலாறும் உண்டு. இந்த ஈஷாவோட மகா சிவராத்திரி விழாவை பற்றி நம்ம என்ன சொல்கிறது? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதருடைய கனவு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டு, ஒரு ஆதியோகி சிலை, இத்தனை லட்சம் மக்கள், அந்த மக்கள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஆதியோகி சிலையை பார்க்குறாங்க. ப்ளஸ் அந்த ஆதியோகி சிலைக்கான அந்த 3D லேசர் ஷோ, இது எல்லாத்தையுமே வந்து கற்பனை பண்ணது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள். ஒரு மனிதருடைய கற்பனை தான் இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வந்து நடத்தி காட்டிகிட்டு இருக்காங்க. அவருடைய கற்பனை மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அவருடைய விஷன் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த விஷன் தான் இன்றைக்கி வந்து நிஜமாக இருக்குது அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். இந்த மகா சிவராத்திரி விழா மட்டும் இல்லாமல் அந்த ஈஷா யோகாவாகட்டும், ப்ளஸ் உலகம் முழுவதும் அவர் கொண்டு போகிற அந்த ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் இங்கே தமிழ்நாடு உள்ளிட்ட மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் ஈஷா யோகா சென்டர் முன்னெடுக்கக்கூடிய சில முக்கியமான சமூக அர்ப்பணிப்புகளாகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சத்குருவோடைய விஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த மகா சிவராத்திரி விழா எப்படி இருந்தது? எப்பவும் போல் மிக பிரம்மாண்டமான ஒரு விழா. இந்த வைப்புன்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்க்கணும் உண்மையான வைப்பு என்னென்னு அப்படின்னா அங்கே தெரியும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஒரு பரவச நிலையில் இருக்கிறத நீங்களே கண்ணு முன்னாடி பார்க்கலாம். I want to see everybody giving me the rhythm of Shiva. Everybody, 1, 2, 3, 4. Om Namah Shivaya. 3, 4. அங்கே நடக்கக்கூடிய இசை நிகழ்ச்சிகளாகட்டும், நள்ளிரவில் சத்குருவோடு சேர்ந்து நம்ம செய்யக்கூடிய அந்த தியானம் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை நம்மளுக்குள்ளே ஏற்படுத்தும். அதுதான் வந்து நம்ம வைப்பு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த வைப்பு அப்படிங்கிறத விட வந்து சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு அந்த வைப்பு குறையவே குறையாது. அவ்வளோ ப்ரோக்ராம்ஸை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த குவாலிட்டி ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து இந்த டால்ஃபி அட்மாஸ் அவங்களோட வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஆடியோவாகட்டும், வீடியோவாகட்டும், இந்த விஷுவல் குவாலிட்டி ஆகட்டும் பயங்கரமாக இருந்தது. உண்மையிலேயே நீங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராமை வந்து, ஏன்னா அத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க, கண்டிப்பாக யாருக்குமே வந்து மேடை தெரியாது. இப்போ நாங்கள் உட்காந்துட்டு இருந்த இடத்துலேருந்தும் எங்களுக்கு வந்து மேடையிலிருந்து தெரியல, ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கிறபோது அந்த எல்இடி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வச்சு அதை வந்து ஒரு ஹெச்டி குவாலிட்டியில் வந்து அவ்வளவு அற்புதமாக இருந்தது அந்த குவாலிட்டி வந்து. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். देहं सुशीलं कुटुम्बं सुगौरवं कार्यं प्रयोगं तु पश्चात् स्वदेहं पश्चात् स्वचित्तं विगलज्जलप्रवाहमाविपस्तने गलेवलम्ब्यलम्बिताम्बुजङ्गमालिका मण्डमण्डमण्डमन्निनादमण्डपर्वयं चकारचण्डताण्डवं तणोतु न शिवं शिवं. सद्गुरु we love you. धराधरेन्द्र नन्दिनी विलास बन्धु बन्धुरद्भुरद्दिगण्ड सत्पति प्रमोदमान मानसे. இந்த மகா சிவராத்திரி விழாவை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணணுமா, இது வந்து ஒரு பக்தியை வந்து விற்பனை பொருளாக்கணுமா அப்படிங்கிற நிறைய கேள்விக்குறிகள்லாம் இருக்குது, நிறைய விமர்சனங்களும் இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான கமர்ஷியலைஸ் பண்ணதுனால தான் இந்த ஆடியோ குவாலிட்டி, விஷுவல் குவாலிட்டி இது எல்லாமே சாத்தியமாச்சு. ப்ளஸ் உலகெங்கும் இருந்து, இந்தியா முழுவதும் மட்டும் இல்லாமல் உலகெங்கும் இருந்து இசைக்கலைஞர்களாகட்டும் அவங்க எல்லாருமே இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுக்குது. ஸோ அதனால் வந்து இதை கமர்ஷியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அன்டாப்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். சிவராத்திரி அன்னைக்கு
கோயிலுக்கு போய் கோயிலில் முழு நேரமும் உட்கார்ந்துருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு டெக் எடுத்து ஃபுல்லாக சாமி படம் பார்க்குறவங்கெல்லாம் வந்து இருந்திருக்காங்க. நானே வந்து அந்த மாதிரி பார்த்துருக்கேன். நைட்டு வந்து டிவி டெக்கெல்லாம் எடுத்து வச்சு ஊரே கூடி உட்கார்ந்து சரஸ்வதி சபதம், திருவிளையாடல், அதற்கு பிறகு தேவரின் தெய்வம், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து காலையில் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கேயே உட்காந்து தூங்குறவங்களும் இருப்பாங்க, முழுசாக உட்காந்து படம் பார்க்குறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரியும் சிவராத்திரியை கொண்டாடி இருக்கோம் நம்ம. ப்ளஸ் வந்து கோயிலுக்கு போய் முழு நேரமாக அங்கேயே உட்காந்து அங்கே நடக்கிற அந்த 5 கால பூஜைகளையும் வந்து நம்ம கலந்துக்கிட்டு ஸோ அந்த விதமாகவும் வந்து சிவராத்திரியை நம்ம கொண்டாடலாம். அல்லது வீட்டிலையே வந்து இரவு முழுவதும் முழிச்சிருந்தோம் சிவராத்திரியை கொண்டாடலாம். பட் இந்த கமர்ஷியலைஸ் பண்ண இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்டாப்டு மார்க்கெட். எல்லா விஷயத்துக்குமே இன்றைக்கி வந்து கமர்ஷியல் வேல்யூங்கிறது தேவையாக இருக்குது. அப்படி இருக்கிற போது இந்த மகா சிவராத்திரி விழாவையும் இத்தனை லட்சம் பேரை வந்து அங்கே கூப்பிட்டு ஒரே இடத்துல உட்கார வச்சு, ஸோ அவர் சத்குரு அவர்களே சொல்கிற மாதிரி வந்து இந்த உலகத்திலே எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆல்கஹால் இல்லாத ஒரு ஃபுல் நைட் பார்ட்டி அப்படின்னா இதுதான் அப்படின்னு அவர் சொன்னார். உண்மை கூட. வயசு வித்தியாசம் இல்லாமல் சின்ன குழந்தையிலேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், எந்த மொழி, எந்த நாடு, எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரும் ஒரே இடத்துல கூடி ஒரே சிந்தனையாக அந்த ஈசனோட சேர்ந்து நம்ம வந்து மகா சிவராத்திரியை கொண்டாடுற அந்த ஒரு இரவு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது நம்ம அதை கொண்டாடுறதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. இந்த மகா சிவராத்திரியில் துணை ஜனாதிபதி அவர்கள் வந்திருந்தாங்க. போன வருஷம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வந்திருந்தாங்க. இந்த தடவை வந்து துணை ஜனாதிபதி வந்திருக்காரு. அது இல்லாமல் தமிழகத்தோட கவர்னர் திரு RN ரவி அவர்களும் வந்திருந்தாங்க. வழக்கம் போல் கரெக்டாக வந்து துணை ஜனாதிபதி அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா ஈஷா யோகா சென்டரில் ப்ளஸ் தியான லிங்கத்தில் இங்கே எல்லாம் வந்து அங்கே இந்த ரிச்சுவாலிட்டி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க இங்கே வந்தாங்க. இங்கே வந்த உடனேவே இந்த நிகழ்ச்சிகள் வந்து ஆரம்பிச்சது. இதெல்லாம் முடித்து அவங்க போனதுக்கப்புறமா தேவாரம் தில்லைவாழ் அந்தனர் அந்த பாடல் பாடி தான் வந்து நிகழ்ச்சி தொடங்குச்சு. அதற்கு பிறகு தொடர்ச்சியான இசை நிகழ்ச்சிகள். ரொம்ப ஹைலைட்டான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகர் அப்படின்னா அது வந்து சங்கர் மகாதேவன் அவர்கள் வந்தது தான். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 1.5 மணி நேரமும் வந்து அவர் கலக்கி எடுத்துட்டார். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி சான்ஸே இல்லை. எத்தனை பாடல்கள், அதுவும் தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக அப்படியே போயிட்டே இருந்தது. அந்த ஒரு 1.5 மணி நேரம் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து ஆடியே கலைச்சிருப்பாங்க, கத்தி தீர்த்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு பிறகு நிறைய பாடகர்கள், வெளிநாட்டு இசைக்கலைஞர்கள் இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த டேப் டான்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஷூவில் தட்டி ஆடுறது, அந்த டேப் டான்ஸிங்கு ப்ளஸ் பீட் பாக்ஸிங்னு சொல்லுவாங்க, இந்த வாயிலேயே வந்து சத்தம் கொண்டு வர்றது, அந்த பீட் பாக்ஸிங் வரைக்கும் அந்த சின்ன பசங்க வரைக்கும் எல்லாத்தையும் மேடை ஏற்றி அழகு பார்த்தாங்க. உண்மையிலேயே இந்த மேடை வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த மேடை. 1,00,000 பேருக்கு முன்னாடி நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை உலகம் முழுவதிலும் இருந்து எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு மேடை வந்து எல்லாருக்கும் கிடச்சிடாது இல்லையா? என்னதான் வந்து ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலுமே அது எத்தனை பேர் பார்ப்பாங்க, அது எத்தனை பேருக்கு நம்ம போய் சேருவோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ண அத்தனை பேருக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் நள்ளிரவில் சத்குருவோடு சேர்ந்து நம்ம அந்த தியானம் பண்ணுறோம், மகாமந்திரம் உச்சரிக்கிறோம். அந்த தியானம் வந்து எப்போவுமே எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த நள்ளிரவு நேரத்தில் வந்து அவரோட உட்கார்ந்து ஓம் நமச்சிவாய அப்படின்னு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் சேர்ந்து சொல்கிற போது எப்படி இருக்கும் தெரியுங்களா? அந்த வைப்பு நம்மளுக்கே வந்து சிலிர்த்துரும். அது சொல்கிற போதே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி சிலிர்க்குது. அந்த வைப்பு வந்து நீங்கள் அங்கே உட்கார்ந்து அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். ஸோ அது வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். We will chant Mahamantra. Om Namah Shivaya. Om Namah Shivaya. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹைலைட்டுகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்திருந்தாங்க. சோஷியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் சத்குரு மேலேயாகட்டும் அல்லது ஈஷா யோகா சென்டர் மேலேயாகட்டும் இல்லை இந்த மகா சிவராத்திரி விழாவை வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணுற விதத்திலே ஆகட்டும் நிறைய விமர்சனங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதற்கு பின்னாடி வந்து நிறைய அரசியல் காரணங்கள் இருக்குது. சத்குரு அவர்கள் டான்ஸ் ஆடுறதெல்லாம் எடுத்து போட்டு அதை வந்து ஒரு மீம் கண்டென்ட் ஆக்கி ட்ரோல் கண்டென்ட் ஆக்குறது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா திட்டமிட்டு செய்கிறது தான்.
இதற்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரியான ட்ரோல் கண்டென்ட் ஆகட்டும், மீம் கண்டென்ட் ஆகட்டும், அதெல்லாம் யார் எதுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை எல்லாமும் தாண்டி தான் வந்து மக்கள் இங்கே வந்து கூட்டமாக வந்துகிட்டே இருக்காங்க. இது இப்போ அந்த கூட்டம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு அரசியல் கட்சிக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இதுக்கோ வந்து யாராலையும் பண்ணவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக வந்து கூட்டம் இருக்கும், அதற்கு பிறகும் வெளியிலேயும் இருப்பாங்க மக்கள், அதற்கு பிறகும் உள்ளே வந்துட்டுருக்கிறவங்களும் இருப்பாங்க, வெளியில் போயிட்டுருக்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த ஃப்ளோட்டிங் பீப்புள்ஸே கணக்கு போட்டிங்க அப்படின்னா சில ஆயிரங்களை தொடும். அது இல்லாமல் இந்த மகா சிவராத்திரியை வந்து லைவில் உலகம் முழுவதும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இந்த வருஷம் டார்கெட்டு அரௌண்ட் 200 மில்லியன் பீப்புள் அப்படின்னு வந்து சத்குரு அவர்கள் சொல்லியிருந்தார். அது எந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் யுகத்தில் வந்து எல்லா ஊர்லேயும் எல்லா டைம் ஜோன்லேயும் வந்து இந்த மகா சிவராத்திரி விழாவை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகா சிவராத்திரி இந்த விழாவை வந்து கொண்டாடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஷா சென்டருக்கு ஒரு தடவையாவது வரணும். நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க, வடநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா என் பக்கத்தில் வந்து ஒரிசாலேருந்து வந்த ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த விழாவில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரிசாலேருந்து தனியாக அந்த பொண்ணு வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா வட மாநிலத்துலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி, ஒரே ஒரு தடவை ஈஷாவோட மகா சிவராத்திரி விழாவில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சொல்கிறது அவ்வளோதான். அது சரியா தவறா அப்படிங்கிறதுக்குள்ளேலாம் நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. அதை ஒரு தடவை வந்து அனுபவித்து பாருங்கள். அங்கே வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே அது புரியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Science that Adiyogi offered, yoga, is not about bringing gods down. It is about raising human beings to their divine possibility. The grace of Mahadeva has been incessantly upon us. So this cascade of grace, Adiyogi here, all of you intensely focused on this great night.